அல்ல எம்பெருமான் சப்தரிசீஸ்வரர் திருப்பையினால் என் ஆவியில் கலந்து நாவினில் நடனமிடும் அன்னை தமிழின் கருணையால் இன்றைய தினம் நூற்றாண்டு நாயகர்கள் என்ற தலைப்பிலே உரையாட எனக்கு வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க அமைச்சர் ஐயா உதயகுமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் ஐயா புலவர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய சான்றோர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறேன். இது என்னை மேலும் நான் எடுத்து கொண்டு வந்தது சரியாக செய்து விடுவோமா என்ற பயத்தை ஏற்படுத்துகிறது. சான்றோர் பெருமக்களை பார்த்தவுடன் கொண்டு வந்ததை சரியாக செய்து விடுவோமா என்ற பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஐயா செயலாபதி ஐயா துணையும் பின்னாடி உட்கார்ந்து நாங்கள் கவனிக்கல. ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக ஏன்னா காலம் போதாது, நிறைய வச்சிருக்கிறேன், அதனால நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடலான் இருக்கேன். நூற்றாண்டு நாயகர்கள், நூற்றாண்டை கடந்த நாயகர்கள், அந்த 3 பேர்த்துல இசைமுரசு நாகூர் அணிவாயா அவர்களுக்கு மட்டும் இது நூற்றாண்டு, மற்ற இருவரும் நூற்றாண்டை கடந்தவர்கள், நூற்றாண்டை கடந்த நாயகர்கள். அவங்கெல்லாம் ஏன் இவர்கள் நூற்றாண்டு நாயகர்களாக என் சிந்தை கட்டியதவர் என்றால், இசையால் நம்ம அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டு, இப்ப இந்த அரங்கத்திலே பாத்தீங்கன்னா இத்துணை படங்கள்ல நிறைய நூற்றாண்டு கண்ட அறிஞர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய நிறுவனர் நூற்றாண்டை கடந்தவர், அடையாளப்படுத்தி விட்டு சென்றார்கள். தொண்டினால், சேவையினால், கல்வியினால் அடையாளப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தெரியறது இல்லை. தில்லை நகர்ல சாஸ்திரி ரோடு அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் சாஸ்திரி ரோடு சாஸ்திரி ரோடு சாஸ்திரி ரோடு சொன்னார்கள் என்றால், அந்த சாஸ்திரி ரோடு பெயர் எதனால் வந்தது அப்படின்னு சிந்திக்கிறது. பக்கத்துல மலைக்கோட்டையில மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டில் வசித்த டிவி சாமிநாத சாஸ்திரி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே, நான் சொல்கிற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ், சுதந்திரத்துக்கு முந்தைய காங்கிரஸ் பேரியக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பாடுபட்டு ஒரு மருத்துவராக இருந்தவர் குடும்பத்துடன் சிறை சென்றிருக்கிறார். அதை அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்தியாவிலே குடும்பத்துடன் சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்ற 2 குடும்பம், ஒன்று ஜவஹர்லால் நேரு குடும்பம், மற்றொன்று டிவி சாமிநாத சாஸ்திரி குடும்பம். அவர் என்ன சேவை செய்திருக்கிறார், எதனால் அவர் அந்த அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால், தன்னுடைய அரண்மனை போன்ற வீட்டை விட்டுவிட்டு இந்த உறையூர் தென்னூர் பகுதிகளிலே உள்ள சேரிகளிலே தங்கியிருந்து இரவு பகலுமாக அங்கேயே தங்கியிருந்து குடிசைகளில் தங்கியிருந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி செய்திருக்கிறார். இலவச மருத்துவ உதவி செய்து தன் வாழ்நாள் கணக்காக கொண்டு செய்துள்ளார். அதனாலதான் அவர் பெயருக்கு இன்னைக்கு சாமிநாத சாஸ்திரியோடு சாஸ்திரி ரோடு என்று மாறிவிட்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல நம்ம தேவர்கால் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவர்கால் ரத்னவேல் தேவர், அவர் எந்த சாதனையின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றால், அவரும் நூற்றாண்டை கடந்தவர். சாமிநாத சாஸ்திரி நூற்றாண்டை கடந்தவர். இன்றைக்கு நாம் திருச்சி மாநகரத்திலே குடிநீரை பருகி கொண்டிருக்கிறோம் என்றால், மாநகராட்சி குடிநீரை பருகி கொண்டிருக்கிறோம் என்றால், அதை கொண்டு வந்தவர் தேவரையா அவர்கள். அந்த காலத்திலேயே வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை கொண்டு வந்து பம்ப் பண்ணி 40,000 ரூபாய் செலவில் இந்த குடிநீர் திட்டத்தை உருவாக்கி வரவர். அந்த 40,000 ரூபாய் செலவு பண்ண அவரிடம் அப்போதைய நேரம் கையில் பணமில்லை என்பதனால் தன்னுடைய நண்பரிடம் கடன் வாங்கி அதை செலவு செய்து தன்னுடைய தோட்டத்தை விட்டு அந்த கடனை அடைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட குடிநீரை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொண்டினால் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி பல பேரை சொல்லலாம் அடையாளப்படுத்தப்பட்டவர். லால்குடியில பாத்தீங்கன்னா நிறைய சான்றோர் பெருமக்கள் நூற்றாண்டை கடந்தவர்கள் இருக்காங்க. நாம சரவண முதலியார், இப்படி பல பேர் இருக்காங்க. அதுபோல இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மூவரும் இசையால் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். எப்படின்னா அவங்க வந்த காலம் அருமையான காலத்துல வந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் அன்றைக்கு பாடிய பாடல்கள் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. சாராவரம் பெற்ற பாடல்களை நமக்கு தந்தவங்க இந்த 3 பேரும். இதில் நம்ம முதலாவதா சிந்திக்க இருக்கிறது ஐயா டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்.
நீங்க திரை இசை துறையில மூத்த அனுபவம்னா அது திருச்சி லோகநாதனுக்கு தான் இருக்கு. 3 பேரை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சீனியர் என்று சொல்ல பார்த்தா திருச்சி லோகநாதன். ஆனால் வயதில் சீனியர் யாருன்னா நம்முடைய டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள். இவரு 1922 பிறந்திருக்கின்றார். அவரு பிறப்பு அதெல்லாம் நீங்க நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அவரு TMS என்றால் அவருடைய தொழுகுவ என்கிற பிரிவை சார்ந்தவர். அதனால அந்த பட்டம். அவர் தந்தையார் பேர் மீனாட்சி, இவர் பெயர் சவுந்தரராஜன், T.M. சவுந்தரராஜன் என்று தன்னை பெயரை வைத்துக் கொண்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் செய்த சாதனை எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால் 3 தலைமுறை நடிகர் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் 3 தலைமுறைகள் காலத்தில் வாழ்ந்து பாடியவர். திரைப்படத்துறையில இரட்டையராக காலங்களை பிரிக்கலாம். MKT பாகவதர், MGR சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், இப்படியே போலாம். அதுல MKT பாகவதர் காலத்தில் இருந்து MGR சிவாஜி காலத்தை தொட்டு ரஜினி கமலஹாசன் காலத்து வரை அதை தாண்டியும் பாடியவர் நம்முடைய T.M. சௌந்தரராஜன் ஐயா அவர்கள். 10,000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார். 2,500க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். சர்வாதிகாரி படத்துக்கு முன்பாக ராஜகுமாரி படத்திலே பாட துவங்கியவர் நம்முடைய TMS அவர்கள். ராஜகுமாரியில் தொடங்கி கடைசியாக நமக்கு தமிழுக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால் கடைசியாக அவர் பாடிய பாடல் செம்மொழியான தமிழ் மொழியாம் என்கிற தமிழ் மொழி சிறப்பை பற்றிய பாடல் அவர் கடைசியாக பாடிய பாடல். இப்படி நடிகர்களுக்கேற்ப அவருடைய தனித்திறமை நடிகர்களுக்கேற்ப குரலை மாற்றிக்கொள்வார். அதுதான் தனி சிறப்பு. எம்ஜிஆருக்கு என்றால் அதற்கு ஒரு குரல் நயம், சிவாஜி கணேசன் கேட்டால் அதுக்கு ஒரு குரல் நயமாக பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். இவர் நடிகராகவும் இருந்திருக்கிறார். பட்டினத்தடிகள் படத்திலே நடிகராக இருந்திருக்கிறார். அருணகிரிநாத் படத்திலே நடிகராக இருந்திருக்கிறார். நடிகராகவும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவர். எம்ஜிஆருக்காக நிறைய பாடல்களை 10,000 பாடல் நம்ம எழுதி சொல்ல முடியாது. அதுக்குள்ளே இப்ப தொடர் சொற்பொழிவு தான் வைக்கணும். குறிப்பிட்ட சில பாடல்கள் நாடோடி மன்னன் படத்திலே தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, இந்த பாடல். அடுத்து மலைக்கல்லன் படத்திலே அருமையான பாடல், 5 மொழிகள் தயார் பாடல். எம்ஜிஆர் அவர்களுக்கு மத்திய விருது வாங்கி கொடுத்த பாடல். அந்த காலத்திலேயே மலைக்கல்லன் படத்திலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அந்த பாடல். தொடர்ந்து வேட்டைக்காரன் படத்திலே உன்னை அறிந்தால், படகோட்டி படத்திலே எளியவரின் வாழ்க்கையை பிரதிபலிக்குமாக தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான்ங்கிற பாடல். இப்படி தொடர்ந்து பாடல். அவரு ஆட்சிக்கட்டில் அமர்வதற்கு முன்பாக அதை உணர்த்தும் விதமான நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல். இப்படி பல பாடல்களை எம்ஜிஆருக்காக பாடியிருக்கார். அதே அந்த குரல்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சிவாஜிக்காக பாடிய பாடல்கள் மாசிலா நிலவேனம் அம்பிகாபதி, வசந்த முல்லை போலே வந்து சாரங்கதாரா, மணப்பாற மாடு கட்டி, இந்த மாதிரி மக்களை பற்று மகராசி, உத்தமபுத்திரல அதிரடியான பாடல் யாரடி நீ மோகினி. இப்படி ஒளிமயமான எதிர்கால 10,000 பாடல்களை நான் நிறைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி திரைப்படத்துறையில் மிகப்பெரிய சாதனை செய்தவர். 1950 பாடத் தொடங்கியவர். இறுதி காலம் வரை 2003 வரை பாடினார். தமிழக அரசு அவருக்கு 1978 கலைமாமணி விருது வழங்கியது. மத்திய அரசு 2003 பத்மஸ்ரீ விருது வழங்கியது. 20/5/2013 தன்னுடைய 91 வயதில் அவர் நம்மை விட்டு பிரிந்தார். அவர் பாடலை நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை இந்த தாளத்துக்கு ஏற்ற பாடல்களை நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். எல்லா பாடல்களையும் இதை வைத்துக் கொண்டு பாட முடியாது. பெரிய ஒரு இசை குழுவை வைக்கவில்லை. ஆக தாளத்துக்கு ஏற்ற பாடல்கள், தத்துவார்த்தமான பாடல்களை மட்டும் நாம் ஒரு சில பாடல்களை இங்கே எடுத்து பாட இருக்கின்றோம். அவருக்கு பெயரை கொடுத்த படம் ராஜகுமாரி. எம்ஜிஆரும் அறிமுகமாகிறார், TMSம் அறிமுகம் கதாநாயகராக அறிமுகமானது வேற படம். ஆனா நாயகன் ராஜகுமாரி. அந்த படத்துல TMS பாடுறார். ஆனால் அவர் பாடியது நம்பியாருக்காக பாடுகிறார். முதல் பாட்டு அதான் முதல் படம், கலைஞருக்கு அதான் முதல் படம். அது ராஜகுமாரி பெரிய புரட்சியான படம், பல பேரை உருவாக்கியது. அதுல அந்த தூக்கி படம் வந்தப்பதான் 1950 தான் TMS என்றால் யார் என்று வெளியே தெரிகிறது. ஆனா உண்மையிலே பார்த்தா அந்த தூக்கி படத்தின் பாடல்கள் திருச்சி லோகநாதனுக்கு வந்த வாய்ப்பு, அவருக்கு வந்த வாய்ப்பு. அதை அவர் பரிந்துரை செய்கிறார் TMS. அது பின்னாடி லோகநாதனை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறேன். அப்படி அந்த தூக்கி படத்துல வந்த பாடல்கள்ல எல்லா பாடல்களும் ஹிட்டு. நீண்ட நாட்கள் கழிச்சு ரெக்கார்ட்ல கேசட்ல எல்லாம் வந்துச்சு தூக்கி பாடல்கள். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த அதாவது மூட நம்பிக்கைகளை ஒழிக்குமா ஒரு பாட்டு,
ஏறாத மலைதனிலே வெகு தோரான கௌதாரி ரெண்டு. ஏறாத மலைதனிலே வெகு தோரான கௌதாரி ரெண்டு. தாராளமா இங்கே வந்து ததுங்கின தொந்தாலம் போடுதம்மா. தாராளமா இங்கே வந்து ததுங்கின தொந்தாலம் போடுதம்மா. ததுங்கின தொந்தாலம் போடுதம்மா. அதுல புரட்சிகரமான கருத்துன்னா, செக்கச்சவரென செம்மறியாடுகள், செக்கச்சவலென செம்மறியாடுகள் சிங்காரமாக நடை நடந்து. செக்க செவலென செம்மறியாடுகள் சிங்காரமாக நடை நடந்து. வக்கனையாக பேசிக்கொண்டே பலி வாங்கும் பூசாரியை நம்புதடா. வக்கனையாகவே பேசிக்கொண்டே பலி வாங்கும் பூசாரியை நம்புதடா. தாந்தி நிக்கிமி தந்த கோனாரே, தீந்தி நிக்கிமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனார் என்று இந்த செம்மறியாடு ஆடு பலி கொடுக்கறது தான் நம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த அர்த்தத்தில் அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்க உதவ பாடாங்க. அதே படத்துல இந்த பெண்கள் இன்றைக்கு பொருத்தமான அன்றைக்கு பாடியிருக்காங்க. தயவுசெய்து பெண்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை பற்றி, தவறான வழியில் போன பெண்களை பற்றி ஒரு பாட்டு பாடினார். கண்டால் கொல்லும் விஷமாம், கண்டாலே கொன்றுவிடும் விஷமா பெண்கள், அது தவறான பெண்கள். கட்டழகு மங்கையரை கொண்டாடி திரியாமல் குருடாவதை காலோ. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீன் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. கண்டவரோடு கண்ணால் பேசி தாமொரு மாது இந்த பூமியின் மீது. கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறு மாது இந்த பூமியின் மீது. கொண்ட கணவன் தன்னையும் கழுத்தறுப்பால் காரிகை ரூபத்தில் காணும் பிசாசு. பெண்களை நம்பாதே. இன்னைக்கு நடக்குது செய்திகள்ல பாத்தீங்கன்னா, கொண்டன் கணவனையும் கழுத்தறுப்பால் காரிகை, அந்த மாதிரி காரிகைகள் இப்ப இருக்கிறாங்க. இது அப்பயே பாடியிருக்காரு. அது போல அருமையான பாடல். அதுக்கப்புறம் ஒரு அமரதீபம்ங்கிற ஒரு படத்துல ஒரு நாடோடி கூட்டம், புரட்சிகரமான கருத்து, ஒரு நாடோடி பாடல். நாயகி நாடோடியா வந்து பாடுவாங்க. டிஎம்எஸ் அதுக்கு பதில் பாடணும், சிவாஜி கணேசனுக்காக பாடுறாரு. அது என்ன கருத்துன்னா, நீங்க ஏன் நாடோடியாவே இருக்கீங்க, ஒரு வீடு வாச கட்டி குடியிருக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவன் சொல்ற, நான் வீடு வாச கட்டி குடியிருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நான் வீடு கட்டி ஒருத்தனை குடி வச்சு காலி பண்ண முடியலன்னு கோர்ட்டுக்கு போனா சட்டம் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்தது, ஏன் விவசாயம் பண்ணி குலைக்க கூடாதா அப்படின்னு கேட்கற மாதிரி. அதுக்கு சொல்ற, விவசாயம் பண்ணி எனக்கு விவசாயம் தெரியாது, நான் ஒரு குத்தகைக்கு அதிகமா கொடுத்து நிலத்தை காலி பண்ண முடியாது, என்னால வாங்க முடியாது, இதனால அதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அப்பவே அந்த அற்புதமான கருத்தை, இந்த சட்டம் எப்படி இருக்கிறது, வழக்கறிஞர் ஐயா இருக்காரு, இன்னைக்கு அதான் நிலைமை அப்படிங்கிறத பத்தி அழகா பாடுகிறார், அருமையா பாடிருக்காரு பாருங்க. நாடோடி கூட்ட நாங்க தில்லேலே லேலோ, நாடோடி கூட்ட நாங்க தில்லேலே லேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ. நாடோடி கூட்ட நாங்க தில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ. பாடாத பாடுபட்டு தில்லேலேலோ, பாடாத பாடுபட்டு தில்லேலேலோ, பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ. பாடாத பாடுபட்டு தில்லேலேலோ, பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ. ஆடி பாடி பொழைப்பவங்க தில்லேலேலோ, ஆடி பாடி பொழைப்பவங்க தில்லேலேலோ. ஆனா ஆளை ஏற்றி பொழைக்க மாட்டோம் தில்லேலேலோ, ஆளை ஏற்றி பொழைக்க மாட்டோம் தில்லேலேலோ. ஊரு கூடிய கெடுக்க மாட்டோம் தில்லேலேலோ, ஊரு கூடிய கெடுக்க மாட்டோம் தில்லேலேலோ. கட்சி கொள்கை இன்னும் மாற மாட்டோம் தில்லேலேலோ. இப்படி பாடுறாங்க. நாயகன் சொல்றாரு, வீடு வாச கட்டிக்கிட்டு வேண்டியெல்லாம் தேடிக்கிட்டு, வீடு வாச கட்டிக்கிட்டு வேண்டியதெல்லாம் தேடிக்கிட்டு, வேளா வேலைக்கு உண்டுக்கிட்டு வெசனமத்து வாழாம ஆடு மாடுகள் போலே நாட்டிலே அலைவதே நடி தங்கமே தங்கம். ஆடு ஆடு மாடுகள் போலே நாட்டிலே அலைவதே நடி தங்கமே தங்கம். அது சொல்றான்,
கஷ்டப்பட்டு வீடு கட்டி கண்டவன வச்சு புட்டு, கஷ்டப்பட்டு வீடு கட்டி கண்டவன கூடி வச்சு புட்டு, காலி பண்ணி தரணும் முன்னு கச்சேரிக்கே போனாலும், காலி பண்ணி தரணும் முன்னு கச்சேரிக்கே போனாலும், சட்டப்படி நமக்கு அதுல சலுகை ஏதும் இல்லேன்னு, சட்டப்படி நமக்கு அதுல சலுகை ஏதும் இல்லேன்னு பட்டணத்துக்காரன் சொன்னா, பட்டணத்துக்காரன் சொன்னா, அதால இஷ்டப்படல சிங்கமே சிங்கம், வீடு கட்ட இஷ்டப்படல சிங்கமே சிங்கம். இப்படி பாரு. அதாவது அந்த காலத்திலே இந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவு வச்சிருக்காங்க. அந்த பாடலாம் அரிய பாடல், யாரும் கேட்டிருக்க முடியாது அதிகமாக. நஞ்ச புஞ்ச வாங்காம நாகரீகம் இல்லாம, நஞ்ச புஞ்ச வாங்காம நாகரீகம் இல்லாம, நடைமுறைய மாத்தாம 4 பேரு மதிக்காம, பஞ்ச பாட்டு பாடியே வாழ்வதே பதில சொல்லடி தங்கமே தங்கம், பஞ்ச பாட்டு பாடியே வாழ்வதே பதில சொல்லடி தங்கமே தங்கம். அதுக்கு பதில் சொல்றாரு, கஞ்சி குடிக்கணுமா கஷ்டப்பாடு படணுமா, கலப்ப புடிச்சு உலாதன உழவங்கிட்ட விடணுமா, 5ல் 2 பங்கு நமக்கு உழவனுக்கு 3, 5ல் 2 பங்கு நமக்கு உழவனுக்கு 3, தஞ்சாவூருக்காரன் சொன்னா, தஞ்சாவூருக்காரன் சொன்னா, அதால கஷ்டப்படல சிங்கமே சிங்கம். இது ஒரு பெரிய புரட்சியாக இருந்துச்சு. இந்த 5ல் 3 பங்கு உழவனுக்கு 2 பங்கு உரிமையாளருக்கு தஞ்சாவூர் நடந்துச்சு அந்த போராட்டம். அதை வச்சு சொல்றாரு, தஞ்சாவூருக்காரன் சொன்னா 5ல் 3 பங்கு உழவனுக்கு 2 பங்கு நமக்கு சொன்னா நான் கஷ்டப்படல. இது புரட்சியான பாடல். இப்படி பலதரப்பட்ட பாடல்கள். ஆண்டவன் கட்டளை படத்துல 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் உள்ளத்தில் உள்ளது அமைதி, துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நியதி, ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நியதி, சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும், 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. மனிதனோட வாழ்க்கை 6 பிரிவா பேசி அருமையா சொல்லியிருப்பார். தொடர்ந்து சூரியகாந்திங்கிற ஒரு படத்துல கவிஞர் கண்ணதாசன் பாடல் காட்சி கண்ணதாசனே மேடையில இருந்து பாடுற மாதிரி, நவரச நடிகர் முத்துராமனும் செல்வி ஜெயலலிதாவும் கீழே இருப்பாங்க. இந்த பாடல் அவரே பாடுற மாதிரி அந்த பாட்டு. ரொம்ப அருமையான வாழ்க்கை தத்துவம். உயர்வு தாழ்வு, கணவன் மனைவிக்குள்ள வருமானத்தில் உயர்வு தாழ்வு இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அருமையான பாருங்க. தொடர்ந்து விவசாயியுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி அப்படிங்கறத பத்தி மக்களை பற்ற மகராசியில் அது ஒரு அருமையான பாட்டு படிப்பாரு. மணப்பாற மாடு கட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, வதும் தலைய தூத்தி பாடுபடு சின்னக்கண்ணு, ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பாக்கு வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் பூரிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் பூடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு.
இப்படி இது கடைசியில ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. எல்லா பட்டிமன்றத்திலையும் இந்த பாட்டை எடுத்தா அவங்க சொல்லுவாங்க, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு, அம்மா கையில போனாதான் அவங்க 600 ஆக்குவாங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்திய பாடல். இப்படி பல பாடல்கள் மற்ற இருவரையும் சொல்ல வேண்டும், இவருக்காக ஒதுக்க நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி மிகச்சிறந்த பாடல்களை பாடிய ஐயா டிஎம்எஸ் அவர்கள் நம்முடைய நினைவிலே நூற்றாண்டு கடந்த நாயகர்களா இருக்கிறாங்க. ஊர்ல திருத்தவத்துறை லால்குடி சப்தரேஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம், 70 அடி உயர தேர். எப்பொழுதுமே வழக்கமா தேர் வர்ற என்ன பண்ணுவேன் நான், இந்த வருஷமும் காலைல 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் தேருக்கு போயிட்டேன். இன்றைக்கு முழுவதும் இல்லாம அரை நேரம் மட்டும் இருக்கிறேன்னு சொல்லி மதியம் இறங்கி இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பாதியா நிறுத்திட்டு வந்தேன். ஓய்வே இல்லை தொடர்ந்து, அதனால அந்த பிரேக். அடுத்ததை நாம் பார்த்திருப்பவர் இந்த மண்ணின் மைந்தர் திருச்சி லோகநாதன் அவர்கள். என்னமோ தெரியல, நிறைய பேர் அவரை எங்கேயுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. 24/7/1924 பிறந்தவர். 100 ஆண்டு கழித்து 1 ஆண்டு ஆகிறது. 17/11/1989 மறைஞ்சாரு. குறைந்த வயது, 65 வயதிலே மறைந்தவர். மலக்கோட்டையில நகைத்தொழில் செய்து கொண்டிருந்த சுப்பிரமணியன் என்பவருடைய மகனாக பிறந்தவர். இவருடைய மானசீக குரு ஜி ராமநாதன், இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். எப்ப பார்த்தாலும் ஜி ராமநாதன் இசையமைத்த பாடல்களை பாடிக்கொண்டே திரிவாராம். சின்ன வயசுல மாணவனா இருக்கும்போது. நடராஜன் ஒரு குரு. இவருடைய முதல் படம் இப்பதான் ஜெயலலிதா சொன்னாங்க, ராஜகுமாரி தான் எம்ஜிஆர் இருக்கிறத விட கருணாநிதி. திருச்சி லோகநாதனுக்கு முதல் படம் ராஜகுமாரி தான். அப்படி பாடல்கள், அந்த ராஜகுமாரியில முதல் பாடல் காசினியில் நாங்கள் வாழ்வதே என்ற பாடல்ல எல்லாரும் தன்னுடைய திரை வாழ்க்கையை துவங்கி இருக்காரு. இவர் நடிகராகவும் இருந்திருக்காரு. அபிமன்யுங்கிற படத்துல சகாதேவனா நடிச்சிருக்காரு. இவர் அபிமன்யுங்கிற படத்துல சகாதேவனா நடிச்சு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. இவருடைய புகழ்பெற்ற பாடல்கள், நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. புகழ்பெற்ற பாடல்கள் எடுத்துட்டீங்கன்னா 2 பாடல் சகாவரம் பெற்ற பாடல், நிறைய பாடல் பாடியிருக்காரு. ஆனா 2 பாடல் மாயா திருச்சி லோகநாதன் டக்குன்னு தெரிகிறது பாத்தீங்கன்னா வாராய், அது அடுத்தது மாயா பஜார்ல வர்ற கல்யாண சமையல் சாதம். இந்த 2 சகாவரம் பெற்ற பாடல். இவரு அதுக்கப்புறம் தைபிறந்தால் வழிபிறக்கும் படத்துல ஆசையே அலை போலே அந்த பாடியிருக்காரு. வண்ணக்கிளி படத்துல வித்தியாசமான குரல்ல கேவலோட ஒரு பாடல், அடிக்கிற கைதான் நினைக்கும் அப்படின்பாரு, கேவலோட பாடியிருப்பார் அந்த பாட்டு. கப்பலுடைய தமிழன்ல என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அதை பாடியிருப்பாரு. மந்திரிகுமாரி படத்துல உலவும் தென்றல் காற்றினிலே ஓட மீதே அது பாடியிருக்காரு. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் இப்ப இல்லாதனாலதான் இந்த இளைய சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த பாட்டை நான் வச்சிருக்கேன் லிஸ்ட்ல. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, எல்லா வீட்டுலயும் அந்த காலத்துல கல்யாண வீடுகள்ல பாடின பாட்டு. அதே போல குலேபகாவலி படம், இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, நான் கடைசியா சொல்றேன். அந்த குலேபகாவலி படத்துல வில்லேந்தும் வீரர் எல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே, பாரதத்தில் நினைவூட்டப்பட பாடல். அதே போல டவுன் பஸ் படத்துல புண்ணான வாழ்வே புண்ணாகி போனால் இந்த பாட்டு. ஆரவல்லிங்கிற படத்துல கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல இந்த பாட்டு. இப்படி பல நிகழ்வு, பல பாடல்களை அவர் பாடியிருக்காரு. அவரை பற்றி குறிப்பிட்ட இப்ப எங்க அவர் நினைவில் நின்றார் அப்படின்னா, அவர் குறிப்பிட்ட நிகழ்வு என்னன்னா, நடிகர் கே தங்கவேலு வீட்டுல ஒரு நவராத்திரி விழா. அதற்கு மதுரை சோமு பாட வந்திருக்காரு. இவர் பார்க்க போயிருக்காரு. மதுரை சோமுவோட பாடல் திறமையை பார்த்து இவர் கையில இருந்த வெள்ளி வெத்தலை பட்டியா அவருக்கு பரிசா கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தாராள மனப்பான்பு உள்ளவர். இப்பதான் முன்னாடி சொன்னதை சொல்றேன். இப்ப டிஎம்எஸ் அவர்கள் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் படங்கள்ல பாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப தூக்கி படத்துல பாடல்கள் 6 பாடல்கள் பாட வேண்டும் சொல்லி திருச்சி லோகநாதன் கேட்கறாங்க. திருச்சி லோகநாதன் அப்ப கொஞ்சம் உச்சத்துல இருந்தாரு. டிஎம்எஸ் வயதில் இளையவர் தான். அப்ப திருச்சி லோகநாதன் கேட்கறாங்க, நீங்க இந்த 6 பாடல் நீங்க பாடணும்னு சொல்லி இவர் என்ன சொன்னாரு, ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காரு. 500 ரூபாய் அந்த காலத்துல பெரிய தொகை. 3000 ஒரு பாடல். ஏன்னா அப்போ ஒரு பாடலுக்கு 50, 75, 100 ரூபா தான் சம்பளமே. அதுவே பெரிய தொகை அப்ப. ஏன்னா பவுன் 70 ரூபான்னு சொன்னாங்க அந்த காலத்துல. ஒரு பவுன் 70 ரூபாய்க்கு வித்த காலத்துல. இவர் 500 ரூபாய் கேட்டாரு.
இல்ல அவ்வளவு கொடுக்க முடியாத, நான் குறைச்சிக்கங்கன்னு கேட்டப்ப திருச்சி உலகரான் சொன்னாரு, மதுரையில இருந்து ஒரு பையன் வந்து பாடிக்கிட்டு இருக்கான், ரொம்ப நல்லா பாடுறான், நீங்க அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வந்த வாய்ப்பை டிஎம்எஸ்க்கு திசை திருப்பியவர் நம்முடைய திருச்சி உலகரான். அதனால்தான் தூக்கி முழுத படத்தின் மூலமாகத்தான் டிஎம்எஸ் அவர்கள் உலக புகழ் பெற்றார். அப்படிப்பட்ட தாராள மனத்துக்கு சொந்தக்காரு. திருச்சிக்காரங்கனாவே தாராள மனசோடு இருப்பாங்கிறது தானே உண்மை. எனவே அவர் பாடிய சில பாடல்களை நம்ம இப்ப பார்க்கணும். இந்த ஆசையை அலை போல பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த முதுமையா இருக்கிறமே, இவ்வளவு முதுமை இளமை வருமா, இந்த வாழ்வு வளம் பெறுமா, இப்படி எல்லாம் சிந்திக்கிற மாதிரி ஒரு பாட்டை, இதெல்லாம் ஆசை ஓடம் போல ஓட்டத்தில் மிதக்கிற மாதிரி தான். அந்த ஆசைங்கிறது ஓடத்தில் மிதக்கிற மாதிரி ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பழகும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இந்த வறுமை முதுமை வந்துருச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சுப்பாங்க. வடிவு மட்டும் இருக்கு, அந்த உடம்பு மட்டும் இருக்கு, வாழ்க்கை போயிடுச்சு அப்படி விரக்தி அவங்க நிறைய பேருப்பாங்க. அதை பாடியிருக்காரு பாருங்க. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதே. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதே. இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா. இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா. முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அருமையான பாட்டு, வாழ்க்கை தத்துவத்தை. இதை தொடர்ந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பாடல்கள் இல்லாதனால்தான் பெண் குழந்தைகள்லாம் கெட்டு போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஒரு பாட்டு வச்சார். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் நீ அகந்தை கொள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனார மாமியார மதிக்கணும், உண்ட மாலையிட்ட கணவரையே துதிக்கணும். மாமனார மாமியார மதிக்கணும், உன்ன மாலையிட்ட கணவரையே துதிக்கணும். சாம கோழி கூவையிலே முழிக்கணும், சாம கோழி கூவையிலே முழிக்கணும். குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலையை துவங்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயக முன்னே நில்லாதே, எதையும் காணாதத கண்டே நின்று சொல்லாதே. கண்ணால் பேசும் பயக முன்னே நில்லாதே, எதையும் காணாதத கண்டே நின்று சொல்லாதே. இந்த அண்ணே சொல்லும் அமுத வாக்க தள்ளாதே, இந்த அண்ணே சொல்லும் அமுத வாக்க தள்ளாதே. நம்ம அப்ப பாட்ட பெயரை கெடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. அதாவது ஒரு பெண் தவறு செய்தா அது வம்சத்தையே பாதிக்குன்னு சொல்றாரு. நீ தப்பு பண்ணினா அது அப்பம் பேட்ட பாட்டம் பேரையெல்லாம் கெடுத்துருமே.
அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி பாடல்கள் இப்பதான் இல்லை. இந்த பாடல்லாம் பாடுறதுக்கு வேணா இருக்கு, காலத்துக்கு ஆகாது. யாரு சாமம் கோழி வேலை முடிச்சு சாணம் போட்டு தெளிச்சு கோலம் போட போறான், அதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் ஒரு ஆதங்கம், என்ன பண்றது. மாயா பசார் அதுல வருவார் எஸ்.வி. ரங்கராவ், பிரமாதமா நடிச்சிருப்பார் அந்த பாட்டுக்கு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான வேலி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான வேலி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இந்த பாட்டை கேட்டாவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய பாட்டு அது, நான் குறைந்த அளவு தான் பாடி இருக்கிறேன், நான் 4 காலத்து நறுதிக்கிறேன். இப்படி பல பாடல்கள். ஆரவல்லிங்கிற படத்துல ஒரு பட்டுக்கோட்டையார் பாட்டு, சாமானிய மக்களோட வாழ்க்கையை பாடி இருப்பாருதில்ல. சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா, சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா, உன்னை கூடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, உன்னை கூடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, சின்ன குடி நாத்தனா சில்லறைய மாத்துனா, குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா, குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா, குவா குவான்னு கத்தினதால முதுகுல 2 சாத்துனா, குவா குவான்னு கத்தினதால முதுகுல 2 சாத்துனா, கிளுகிழு பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா, கிளுகிழு பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா, உன்னை கூடி நாத்தனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா, உன்னை கூடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா. இது ஹாசியமான பாடல், அவர் பெரியார் நிறைய பாடல் மாதிரி பாடிருக்காரு. அந்த ஏழையின் வறுமையை பாடுற பாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். கையில வாங்குறேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, வறுமையை காட்டுறாரு பாருங்க. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்றதுன்னு தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்றதுன்னு தெரியல, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. மாசம் 30 நாள் பொழைச்சு வறுமை பிடிச்சு உருமையலச்சு, மாசம் 30 நாள் பொழைச்சு வறுமை பிடித்து உருமையலச்சு, காசு வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான், காசு வாங்குனா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான், வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான், கையில வாங்கினே பையில போடல, காசு போன இடம் தெரியல. சொட்டு சொட்டா வேர்வ விட்டு, சொட்டு சொட்டா வேர்வ விட்டு பட்டினியா பாடுபட்டு, சொட்டு சொட்டா வேர்வ விட்டான் பட்டினியா பாடுபட்டோ, கட்டு கட்டாய் நோட்டும் சேருது கெட்டிக்காரன் பொட்டியிலே, கட்டு கட்டா நோட்டும் சேருது கெட்டிக்காரன் பொட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலே, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. அதாவது உழைப்பவர்களுடைய உழைப்பு வட்டியா எங்கு போய் சேருகிறத பத்தி அந்த காலத்திலே வறுமையை முன்னிறுத்தி பாடியிருக்காரு. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான், கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான், பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சான், கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான், பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சான், ஒண்ணுக்கு 10 செல்வத்தை படைச்சான், ஒண்ணுக்கு 10 செல்வத்தை படைச்சான், உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான், என்ன போல பலரையும் படைச்சு
அண்ணே என்ன போல பலரையும் படைச்சு இதுக்கும் அதுக்கும் எங்க வச்சான், ஏழைக்கு எதுக்கு தூங்க வச்சான், ஏழை கடவுள் ஏன் படைச்சான், எதுக்கு அதுக்கும் எங்க வச்சான், ஏழைய கடவுள் ஏன் படைச்சான், கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. வறுமை அப்ப அந்த காலத்து அப்படி, அது பட்டுக்கோட்டையார் பாட்டுனா அப்படிதான் இருக்கும், புரட்சி பாடலாம் தான் இருக்கும். தொடர்ந்து அவருடைய சாகா வரம்பற்ற பாடல் மந்திரி குமாரிகள் இந்த வாராய் நீ வாராய், இந்த பாட்டு திருச்சிலோகனாக அந்த பாட்டு தான் வரும். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய், ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்கவே மனதிலே, ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்கவே மனதிலே, இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையில் கலந்துயர்வின் நினை காண்பாய், இதனிலும் ஆனந்தம் அடைந்தே கலந்துயர்வின் நினை காண்பாய், அங்கே வாராய், அமைதி நிலவுதே சாந்தம் தவழுதே ஓ, அமைதி நிலவுதே சாந்தம் தவழுதே, அழிவிலா மோன நிலை கூடுதே, முடிவிலா மோன நிலையினை, முடிவிலா மோன நிலையினை மலை முடிவில் காணுவாய், வாராய் வாராய் நீ வாராய், புலியினை தொடர்ந்தே புதுமானினமே வாராய் வாராய். இப்படி திருச்சிலோகனா அவர்கள் எண்ணற்ற பாடல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அடுத்த நாம் காண இருப்பது இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்கள். இவர் 25/12/1925 பிறந்தவர். 8/4/2015 நூற்றாண்டு அவருக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. 2025 1925 பிறந்தவர், இப்பொழுது 2025 நடந்து கொண்டிருக்கிறது. இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்களின் நூற்றாண்டு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய தந்தை பெயர் முகமது இஸ்மாயில், அதனாலதான் இவர் இஸ்மாயில் முகமது ஹனீஃபா, EM ஹனீஃபான்னு வச்சுக்கிட்டார் ஒரு பேரை. 11 வயதிலே பாட துவங்கிட்டார். 11 வயதிலே பாட துவங்கினாரு. 15 வயசுல மேடை கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய 15 வயசுல அவர் மேடை கச்சேரி பண்றப்ப அவருடைய மேடை கச்சேரி முதல் சம்பளம் 25 ரூபாய். இலங்கை வானொலியில தொடர்ந்து கச்சேரி நடத்திருக்காரு. வானொலியில இலங்கை வானொலியில அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து கச்சேரி நடத்திருக்காரு. இவரை ஒரு இஸ்லாமிய மத பாடகராக இருந்தாலும் திரை இசை பாடல்களையும் பாடியிருக்காரு. மத சம்பந்தம் இல்லாத பொதுவான மத சம்பந்தம் இல்லாம மத நல்லிணக்க பாடல்களையும் நிறைய பாடியிருக்காரு. ஒரு 1953 நாம் திரைப்படத்துல பாடியிருக்காரு. 1955 குலைபகாவலி படத்துல துவக்க பாடல் பாடியிருக்காரு. 1961 டிஎம்எஸோட சேர்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாட்டை பாடியிருக்காரு. 1992 செம்பருத்தி திரைப்படத்துல நட்ட நடுகள் என்ற பாட்டை பாடியிருக்காரு. 93 இளையராஜா இசையில 2 படம் பாடியிருக்காரு. 98 என்றொரு காதல்ங்கிற படத்துல பாடியிருக்காரு. அது திரை இசையிலையும் ஒரு பாடல்கள் பாடியிருக்காரு. இவரோட அரசியல், அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். ஒரு அரசியலை பாத்தீங்கன்னா 1930 அரசியல் இருக்காரு. திராவிட கழகத்திலிருந்து திமுக தொடர்ந்து இருக்கிறாரு. 1957 நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு, வக்ஃப் வாரிய உறுப்பினராக இருந்திருக்காரு, பிரச்சார பாடகராக இருந்தார். முக்கியமா திமுகவுடைய பிரச்சார பாடகராக இருந்திருக்காரு. நிறைய மேடைகளை பாடியிருக்காரு. இவருக்கு புகழ்பெற்ற பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொன்ன மாதிரி இறைவன், அமைச்சர் சொன்ன மாதிரி இறைவனிடம் கையேந்துங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், நட்ட நடுகள் மீது இப்படி உன்மதமா என்மதமா இந்த பாடலாம் பாடினாரு. 8/4/2015 இந்த உலகை விட்டு மறைந்தார். இவரு அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலும் சரி, இந்த நிலையாமை உணர்த்துகின்ற
மௌத்தையே நீ மறந்து பாடல சரி, இது எந்த மதத்தையும் சாராமல் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடலா இருக்கும். அதாவது புகழ் தேடி வந்த இஸ்லாமிய பாடகரா இருந்தாலும் அவருக்கு புகழ் தேடிய பாடல், அவர் எங்க பார்த்தாலும் அவரை புகழ் உருவாக்கிய பாடல் இந்த கண்கள் குளமாது தம்மா கப்பலாவின் நிலைக்கையிலேங்கிற ஒரு அருமையான பாட்டு தான் அவருக்கு புகழ் உச்சி கொண்டு போனது. அவருடைய பாடல்கள் இப்பொழுது நம்ம சிலவற்றை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இறைவனிடம் கையேந்துங்களை பார்ப்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களால் பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துயரம் துன்பங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மழையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணை எங்கும் புகழ் பரப்பும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒரு அருமையான பாட்டு. அதை தொடர்ந்து பட்டினத்தடிகள் சொன்னாரு, காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைவிழிக்கின்றார். விட்டுவிடப் போகிறது உயிர், விட்டுவிட்டால் உடலை சுட்டுவிடப் போகிறார்கள் சுற்றத்தார்கள் என்று பற்றத்து பாடினார். நிலையாமையை பாடினார். நம்முடைய நாகூர் அனிபா அவர்கள் அந்த நிலையாமையை பாடினார் பாருங்க, ஒரு அருமையான பாட்டு மூலமா. வானகமோ வையகமும் யாவும் மறைந்துவிடும், ஆனதினால் மானிடனே ஆண்டவனை தொழுவாய். மவுத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, இது மாறிக்கிட்டே இருக்கு, இதுல போய் மூழ்கிறியே. மவுத் என்றால் இறப்பு என்று இஸ்லாத்திலே உண்டு. மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை, பூதலத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகிறாய். மௌத்தையே நீ மறந்து எங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. அல்லாவின் அருள் சுடராம் அண்ணல் தாகா நபி எங்கே, அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மையளி யாரெங்கே, எல்லோரும் போற்றுகின்ற அன்னை பாத்திமா எங்கே, இணையில்லா தியாகிகளாய் சாமுசன் அசைனெங்கே, இணையில்லா தியாகிகளாம் இமாமுசன் அசைனெங்கே, இந்த நிலை அறிந்திடாமல் என்னென்னவோ பேசுகிறாய். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. நன்மை தீமை செயல்கள் மீசானில் நிறுக்கப்படும், நன்மை தட்டு கணத்து விட்டால் நல்ல சொர்க்கம் கிடைத்து விடும்,
திண்மையனை கூடிவிட்டால் தீய நரகம் புகுந்திடுவாய். திண்மையனை கூடிவிட்டால் தீய நரகம் புகுந்திடுவாய். திருமறை வழியில் சென்று தினமும் நீ வாழ்ந்திடுவாய். மௌத்தையே நீ மறந்து எங்கு பாலலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. இப்படி ஒரு நிலையாமையை பாடியிருப்பார். அடுத்து, இந்த உலகமே ஒரு சந்தை மடம், சந்தை மாதிரிதான், வருவாங்க போவாங்க, நிரந்தரமா யாரும் இருக்க மாட்டாங்கிறது மாதிரி ஒரு பாட்டு பாடியிருப்பார். உலகம் இறைவனின் சந்தை மடம், உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இது வல்ல நமக்கு சொந்த இடம், இது வல்ல நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறோர் புதிய இடம், புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். கருவூரில் இருந்து புறப்படுவான், தாயின் கருவூரில் இருந்து புறப்படுவான். இங்கு களைப்பார சில நாள் தங்கிடுவான். கருவூரில் இருந்து புறப்படுவான், சற்று களைப்பார இங்கே தங்கிடுவான். உறவோடு உரிமையும் பேசிடுவான், உறவோடு உரிமையும் பேசிடுவான். ஒருவர்க்கும் சொல்லாமல் ஓடிடுவான், ஒருவர்க்கும் சொல்லாமல் ஓடிடுவான். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இந்த உலகமே ஒரு நாடக மேடைங்கிறத ஒரு அருமையா பாடியிருப்பார். பாத்திமாவை பற்றி நிறைய பாடல் பாடியிருக்காரு. ஒரு 2 வரிகள் பாடி அப்படியே நான் நகர்த்திடுறேன். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வத ஒரு அனுமதி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது முக்கியமான பாட்டு. யார் மகளிர் வரலன்னு நினைக்கிறேன், இஸ்லாமிய மகளிர், அந்த மகளிருக்காகவே நிறைய பாட்டு பாடினாங்க. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா. இப்படி அந்த நிறைய பாடல் அப்படி பாட்டிருக்காரு. அதோட அந்த அல்லாவை நாம் தொழுதால் துயர் எல்லாமே ஓடிவிடும், அதுவும் ஒரு நல்ல பாட்டு. அதுல சொல்லுவாரு, பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. இந்த பள்ளியை மட்டும் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கோவில் வச்சுக்கோங்க, சர்ச்சில் வச்சுக்கோங்க, எது வச்சுக்கிட்டா அது பொருத்தமா இருக்கும். இது அந்த பாடல் அதுக்கு பொருத்தமா இருக்கும், எதை வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி நிறைய பாட்டாரு. அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடினப்ப 3 முதல்வர்களையும் பாடினார். நீங்க அண்ணாவை பாடியிருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும், டாக்டர் கலைஞரை பாடியிருக்காரு எல்லாம் தெரியும், ஆனால் எம்ஜிஆருக்கு பாடியிருக்காரு. நிறைய பேத்துக்கு, பல பேத்துக்கு தெரியாது, சில பேத்துக்கு தான் தெரியும். எம்ஜிஆரையும் பாடியிருக்காரு நாகூர் அலைபா அவர்கள். அண்ணாவை பாடினாரு, தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்கள் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை, கமழ்கின்ற பைந்தமிழே காவியமே அண்ணா, கண்களங்கி கதறவிட்டு சென்றனையோ அண்ணா, எங்கே சென்றாய் எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய். இப்படி ஒரு பாட்டு அண்ணாவுக்காக பாடியிருப்பாரு. நிறைய பெரிய பாடல், டைம் இல்லை. கலைஞர் நிறைய பாடியிருக்காரு. என்ன கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கவே, ஓடி வருகிறான் உதயசூரியன். அது என்ன ஒரு சிறப்புன்னா, அவருக்கு கலைஞர் கூட்டம் என்றால் நிச்சயம் நாகூர் அலைபா கச்சேரி இருக்கும்.
இவர் இந்த ஓடி வருகிறான் உதயசூரியன் கலைஞர் வந்து அப்பெல்லாம் இந்த அலைபேசி வசதி எல்லாம் கிடையாது. அப்ப வயர்லெஸ் மூலமா காவல்துறை மூலமா தெரிஞ்சுக்குவாங்க கலைஞர் வந்துகிட்டு இருக்காரு, வந்துட்டார், பக்கத்துல வந்துட்டாருன்னா இவர் பாட்டை மத்த பாடல் எடுத்துட்டு இந்த ஓடி வருகிறான் உதயசூரியன் பாடுவாரு. கலைஞர் என்ன பண்ணுவாரு, ஸ்டேஜுக்கு போயிட்டா நாகூரணி அந்த பாட்டை நிறுத்திடுவாரு. டிரைவர் ஐயா வண்டியை நிறுத்துங்க, அவர் பாடி முடிக்கும், நான் கேட்டுட்டு ஸ்டேஜுக்கு போறேன்னு அந்த அளவுக்கு கலைஞர் அவர் மேல பற்று வச்சிருந்தார். அதுதான் இந்த பாட்டெல்லாம் அப்படி புகழ்பெற்ற பாடகர். இவர் எம்ஜிஆருக்கு எங்க பாடியிருக்காரு பார்த்தா, நீங்க கர்ணன் படத்துல ஒரு பாட்டு வரும், நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே கொடுத்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு வரும். இந்த பாட்டை அப்படியே இமிட்டேட் பண்ணி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, சூரியகாந்தி காந்தி செவந்து போயிடும். தணலில் தோய்ந்து சிவந்தது காய்ச்சிய தங்கம் ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சம் தினம் ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் இருகரமே ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் இருகரமே எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்க குணமுள்ள கலை மன்னன் அப்படி பாடுவார். பெரிய பாட்டு இப்படி எம்ஜிஆருக்கு பாடி இருக்காருங்கிறது எனக்கு நேத்தான் தெரியும். இதுவரைக்கும் நான் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. இது பல பாட்டு. இப்ப நான் அந்த குலேபகாவலி படத்தை பத்தி ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன்னு சொன்னேன். என்னன்னா, இப்ப நான் 3 நாயகர்களை எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மூவரும் பணியாற்றிய படம் குலேபகாவலி. குலேபகாவலி பட தொடக்க பாடல் நாகூர் அனிபா பாடினாரு. அதுல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில அந்த கதையின் நாயகி டி ஆர் ராஜகுமாரி நினைக்கிறேன். அந்த இன்றைக்கும் இருக்கிறாங்க. டி ஆர் ராஜ கனவு கண்ணியா நினைச்ச இன்றைக்கும் முதியோர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் அரங்கத்து கூட இருப்பாங்க. டி ஆர் ராஜகுமாரி கதை நாயகி. அவங்க ஒரு சூதாட்ட விடுதி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சூதாட்ட விடுதியில வர்றவங்களை, அரசர்களை, இளவரசர்கள்லாம் குறுக்கு வழியில் ஜெயிச்சு, சகுனி ஜெயிச்ச மாதிரி குறுக்கு வழியில ஜெயிச்சு அவங்கள அடிமையாக்கிடுவாங்க. இதற்கு ஒருத்தர் வருவார், ஒரு ராமதாஸ் நினைக்கிறேன், நடிகர் யார் தெரியல, ஒரு இளவரசரா வருவார். அவர் வந்தோடனே இந்த அம்மா வரவேற்பு, அந்த நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடு. அடுத்த டிஎல் நம்முடைய திருச்செல்வனான் போடுவார். வில்லே தும்பீரர் எல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. பகடைன்னா சூது. வில்லே தும்பீரர் எல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. என்னை வெற்றி கொள்ள முடியாது, என்னை வெற்றி கொள்ள முடியாது, நீ கற்ற வித்தையும் செல்லாது. வில்லேந்தும் வீரர் எல்லாம் வீழ்ச்சி பெற்றார் பகடையிலே. அப்படின்னு அந்த டி ஆர் ராஜகுமாரி பாடுவாங்க. அதுக்கு நம்ம டிஎல் குரல் கொடுத்திருப்பாரு. அகம்பாவத்தினாலே என்னை அலட்சியம் செய்யாதே, அகம்பாவத்தினாலே என்னை அலட்சியம் செய்யாதே, இந்த ஜெகம் போற்றும் யுவராஜனை மதியாமல் உளராதே, இந்த ஜெகம் போற்றும் யுவராஜனை மதியாமல் உளராதே, என்னாலும் ஆடவரை ஏளனமாய் என்னாதே, என்னாலும் ஆடவரை ஏளனமாய் என்னாதே. இப்படி பாடுவார். இந்த பாட்டை பிடிச்ச உடனே டிஎம்எஸ் எம்ஜிஆருக்காக பாடுவார். டிஎம்எஸ் அதே இவருக்கு இந்த சூதெல்லாம் எப்படி இவங்க குறுக்குவல் ஜெயிக்கிறது தெரிஞ்சு அதை மாத்துவார். ரொம்ப அருமையான படம் அந்த படம், எல்லாம் வாய்ப்பு இருந்தா பாருங்க. அப்ப அதை மாத்துறப்ப அந்த அவங்கள தோக்கடிச்சுட்டு பாடுவார். சூத குறுக்கோலியை முறியடிச்சு அந்த சூதுல ஜெயிச்சு பாடுவாரு. வித்தார கள்ளி எல்லாம் விறகு வெட்ட போகையிலே, வித்தார கள்ளி எல்லாம் விறகு வெட்ட போகையிலே, கத்தால ஏ கத்தால
காட்டுக்குள்ளே கரடி வந்து சேர்ந்துருச்சு. கத்தால காட்டுக்குள்ளே கரடி வந்து சேர்ந்துருச்சு. வித்தார கல்லியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே, விறகு வெட்ட போகையிலன்னு டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆர் குரல் கொடுத்து பாடிட்டார். இந்த இந்த டேப் வாசிச்சு பாடுன்னு நான் ஏன் முடிவெடுத்தேன்னா, அதுக்கு இந்த பழைய தமிழிசை தான். அந்த சக்கரவர்த்தி திருமகள் படத்துல என்எஸ் கிருஷ்ணனும் எம்ஜிஆர் டேப் வாசிச்சு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டதுக்கு பார்த்தா இது சார்ந்த பாடங்களா நம்ம எடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமே, அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி இருந்துக்கிட்டேன். இதற்காக நான் ஒரு 20 நாளா தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாத்தியத்தை வாங்கி, இந்த வளையத்தை வாங்கி. ஏன்னா இது முதல் முயற்சி. நான் இது வரைக்கும் இதை அடிச்சு வாசிச்சதெல்லாம் கிடையாது. இது ஒரு 20 நாளா இதுக்கு டெய்லி காலையில 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்கு இதை வாசிச்சு பழகிட்டு இருக்கேன். அந்த படத்துல என்எஸ் கிருஷ்ணன் அதோட நான் முடிச்சுக்கிறேன். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு புகழ்பெற்ற ஒரு இந்த டேப் கலைஞர். அதை எம்ஜிஆர் ஜெயிக்கிற மாதிரி அந்த பாட்டு. சீர்மேவும் குருபதம் சிந்தையொடு வாக்கினில் சிறமீது வைத்து போற்றி, ஜெகமேலா அமைச்ச ஜெயப்பொடி பறக்க விடும் வீரப்பிரதாபன் நானே, தங்கத்து புலவர் பலர் தங்கத்தோட பற்பதங்கள் பங்கத்து பொன்னாடை பரிசளித்தார், எனக்கு இங்கில்லை என்று சொல்லி கழித்தார். இந்த சிங்கத்துக்கு முன்னே பாடி பங்கப்பட்ட பலர் உண்டு, சீரழித்து பாடிவாரு கேளு, அதுக்கு ஓரெழுத்தில் பதில் சொல்லி பாரு. இது என்ன எம்ஜிஆர் யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவன் போலல்லவா, யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவன் போலல்லவா, சும்மா ஆரம்ப கதை சொல்றீங்க புலவா, வீட்டு பூனை ஓடி காட்டில் தேடி புலியை பிடித்து தின்ன புறப்பட்ட கதை போலே அல்லவா, தற்புகழ்ச்சி பாடுகிறாய புலவா. கோவிலை கட்டி வைப்பதனாலே தம்பி, கோவிலை கட்டி வைப்பதனாலே சுப வேலைக்கு பெருமையுண்டு அதனாலே, அன்னசத்திரம் இருப்பதனாலே, அன்னசத்திரம் இருப்பதனாலே, பல தின்னதுங்கி பசங்க இருப்பதனாலே. தம்பி காரிருள் சூழுவது எவ்விடத்திலே, தம்பி காரிருள் சூழுவது எவ்விடத்திலே, கற்றறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே. அண்ணே கற்றறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே. தொடர்ந்து போவோம். கடைசியா சொல்லுவாரு, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதானது, நிலையிட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதானது முடிப்பார். போட்டியில வெற்றி பெறுவார். அப்படி இந்த எளிய இசையில மிக அருமையான பாடல்கள் நம்ம முன்னே என்னென்னமோ மியூசிக் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துச்சு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த எளிய இசையில மிக அருமையான பாடல்களை கொண்டு வந்தாங்க. இந்த 3 பேரோட நினைவி நம்மள போற்றும் விதமாக இந்த 100 நாயகர்கள் தலைப்பிலே இன்று எனக்கு இந்த உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு அளித்த தமிழ்ச்சக நிர்வாகிகள் அனைவருக்கும், உதவியாக இருந்த அன்பு தம்பி சுப்பிரமணியா அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த ஒவ்வொருத்தரும் எல்லாரும் என்னோட நெஞ்சோடு நெருக்கமானவர்கள். எல்லாரும் என்னைய தெரியும், எனக்கு எல்லாத்தையும் தெரியும். நான் தனித்தனியா பெயர் சொன்னா ஐயா துணைத்தலைவர் ஐயா சீக்கிரம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வர. எனவே வருகை தந்து சிறப்பித்து வாழ்த்தி அருளிய ஆசி வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.